எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவு வந்து ஒரு வெற்றி பயணத்தின் சூப்பரான பதிவுங்க. இன்னைக்கு காலையில் வந்து ஒரு அருமையான நியூஸ் ஒன்று பார்த்தேன். அதாவது ஒரு மனிதன் 31 ஆண்டு காலம் சிறையில் இருந்து அதன் பிறகு விடுதலையாகி இன்று ஒரு வழக்கறிஞராக ஆகியிருக்கிறார். அது வேறு யாரும் இல்லைங்க, பேரறிவாளன். ஆக்சுவலாக அவர் என்னென்னா, முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார் 31 வருஷம். அதன் பிறகு விடுதலை ஆனதுக்கப்புறம் சட்டப்படிப்பை முடித்து இன்றைக்கி ஒரு வழக்கறிஞராக எல்லார் முன்னாடியும் நான் யார், என்னுடைய திறமை என்ன, என்னால் என்னெல்லாம் செய்ய முடியும், என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு காட்டியிருக்காருங்க. ரொம்ப அந்த படிக்கும்போதே வந்து ரொம்ப புல்லரிச்சிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக அவர் சிறையில் இருக்கும்போதே பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்காரு, மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கிறாரு. அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிறையில் இருக்கக்கூடிய ஏழை கைதிகளின் குரலாக நான் இருப்பேன் அப்படின்னு பதிவிட்டிருக்காருங்க. ரொம்ப நல்லது. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அண்ணன், உங்களுடைய வெற்றி பயணம் தொடர வேண்டும். இதே மாதிரி நல்ல படிங்க. எல்லாரும் கண்டிப்பாக படித்தா வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும். படிச்சுட்டு உங்களால் முடிஞ்ச உதவிகளை 4 பேருக்கு பண்ணுங்கள், 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. எது தப்பு எது சரிங்கிறத புரிய வைங்க. இன்றைக்கி அவர் வந்து 31 வருஷம் சிறையில் கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஒரு வழக்கறிஞராக வந்திருக்காரு. வந்ததுக்கப்புறம் அவர் சொன்ன முதல் வார்த்தை, வழக்கறிஞராகி ஏழை கைதிகளின் குரலாக நான் ஒலிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பட்ட கஷ்டத்தை வேறு யாரும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தாங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு கஷ்டப்பட்டோமா, அந்த கஷ்டத்தை மற்றவர்களுக்கு கொடுக்காம, மற்றவர்களுக்கு முடிஞ்ச அளவு அந்த கஷ்டத்தை அவங்க வந்து படாத அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணி நம்மளால் முடிஞ்ச உதவிகளை பண்ணணும். அதுதான்